Hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நாம 2-in-1 ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி, பன்னீர் ஜாமுன் ரெசிபி எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இன்னொன்னு வந்து ஒரு ஹெல்தி ட்ரிங்க் ரெசிபி, அதையும் நம்ம எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். So watch the video till the end, okay? இது கூடயே வந்து நாங்க என்னெல்லாம் சொதப்பல்ஸ் பண்ணோம், இந்த ரெசிபியில் நாங்க என்னெல்லாம் தப்பு பண்ணோம் அப்படிங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்க பண்ணாம பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இப்போது பால் வந்து நல்லா காஞ்சி பொங்கிடுச்சு. பொங்கினதுக்கப்புறமா சிம்மில் வைப்போம்ல, அந்த ஸ்டேஜில் இப்போ இருக்குது. இந்த மாதிரி சிம்லேயே வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பால் கொதிச்சிட்ருக்க டைமில் நான் ஒரு மீடியம் சைஸ் லெமனை வந்து கட் பண்ணி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். இந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து இது திரிஞ்சு அந்த தண்ணி தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சு வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு லெமன் வந்து பத்தலை அப்படின்னா 1.5 லெமன் எடுத்துக்கோங்க. அட் லாஸ்ட் இந்த மாதிரி தான் திரிஞ்சு வரும். இப்படி பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, இதுதான் வந்து பன்னீர். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த பன்னீர் தனியாக அந்த தண்ணி தனியாக பிரிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு துணி விரிச்சிக்கிட்டு அதில் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இந்த தண்ணி கீழே இருக்குல்ல தண்ணி, அந்த தண்ணியை வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. நம்மளோட செகண்ட் ரெசிபி அதை வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த பன்னீரை வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்க போகிறோம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வாஷ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அதில் இருக்க மில்க் ஸ்மெல் அண்ட் லெமன் ஸ்மெல் போகும். நல்லா நிறையா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சரியாக வாஷ் பண்ணல அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த ஜாமுனில் வந்து ஒரு மாதிரி பால் ஸ்மெல் அடிக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இப்போது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த துணியை நல்லா சுற்றி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உள்ளே இருக்க தண்ணி எல்லாமே வந்து ஃபில்டர் ஆகிடணும். அந்தளவுக்கு நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. உள்ளே தண்ணியே இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரை ஆகிடணும். ஸோ புழிஞ்சதுக்கப்புறமா இந்த துணியை நல்லா எங்கேயாவது கட்டி தொங்க விட்டுருங்க. 1 மணி நேரம் தொங்கட்டும். 1 ஹவருக்கு அப்புறமா இப்போ வந்து நல்லா ட்ரைன் ஆகிருக்கும். நம்ம அப்போ வந்து சரியாக புளியாமல் விட்டாலுமே இப்போ வந்து நல்லா ட்ரைன் ஆகிருக்கும். இப்போது நம்மளோட பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. அந்த துணியிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா நல்லா உதிர்த்து விட்டுருங்க. உதிர்த்து விட்டதுக்கப்புறமா இதுக்கப்புறமா நம்ம செய்ய போகிற ஒரு ஸ்டெப்பு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த ஸ்டெப் ஒழுங்காக செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். என்ன பண்ணணும்னா, நம்மளோட உள்ளங்கை இருக்குல்ல, உள்ளங்கை வச்சு இந்த பன்னீரெல்லாம் நல்லா மசிச்சு விடணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மசிச்சு விடுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளோட பன்னீர் வந்து சாஃப்ட் ஆகும். எந்த அளவுக்கு பன்னீர் சாஃப்ட் ஆகுதோ அந்தளவுக்கு நம்மளோட ஜாமுன் வந்து சூப்பராக வரும். இந்த ஸ்டெப் தான் ரொம்ப 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 முக்கியமான ஸ்டெப்பு. இதை வந்து நீங்கள் மினிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மசிச்சு விடணும். அப்போ தான் வந்து ஒரு சாஃப்டான மாவு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும்.
இந்த மாதிரி பண்ணுறதுனால உள்ளங்கையெல்லாம் அப்படியே நல்லா ரெட்டாயிரும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா மசிச்சு விடணும். கை வலிச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு கூட பண்ணலாம், ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் முடிஞ்சிருக்கு. இதோ இந்த மாதிரி தான் வந்து நல்லா மசிச்சு விடணும். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் முடிஞ்சிருக்கு. திரியாக இல்லாமல் ஓரளவு சாஃப்டாக வந்திருக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 20 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி பிசைஞ்சது என்னமோ 20 மினிட்ஸ் தான், ஆனால் பிரேக் எடுத்தது வந்து 40 மினிட்ஸ் எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். இப்போ நம்மளோட பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக சும்மா உருட்டி பார்க்குறேன், ஒரு ஷேப்பில் வருதா அப்படின்ட்டு. சப்போஸ் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா அதை பிசைஞ்சு விடுங்க. ஓகே, இப்போ வந்துடுச்சு, நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் ரோஸ் மில்க் மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதனால ரோஸ் கலர் நல்லா வர வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மொத்தமாக ஒரு 10 to 15 ட்ராப்ஸ் வரைக்கும் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா நல்லா ரோஸ் கலரில் ஆயிரும். இப்போ நம்மளோட பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேவையான ஷேப்ஸில் வந்து உருட்டி வச்சுக்கலாம். வேணும்னா நீங்கள் வந்து ரவுண்டில் உருட்டி வச்சுக்கோங்க, நான் வந்து ஓவல் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கிறேன். இதில் வந்து கிராக்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா உருட்டுனீங்க அப்படின்னா கிராக்ஸ் வராமல் இருக்கும். கிராக்ஸ் வராமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜீராவில் போட்டு எடுக்கும் போது வெடிக்காமல் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஜீரா செய்யறதுக்காக 1 டம்ளர் சுகர் எடுத்தோம் அப்படின்னா அதே டம்ளரில் வந்து 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருங்க. நல்லா கொதிக்கிற வரைக்கும் வச்சுருங்க. ஸோ இது வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாமுன் எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். எல்லாத்தையும் உள்ளே போட்டதுக்கப்புறமா இது கூடயே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறேன். இப்போ வந்து ஸ்டவ்வை ஹையில் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் இதை மூடி வச்சு நல்லா வேக விட்டுறலாம். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் இப்படி தான் இருக்கும், நல்லா கொதிக்கும். இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த பன்னீர் நம்ம இப்போ செய்கிறோம்ல அப்போ வந்து ஃபுட் கலர் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா, ரோஸ் மில்க் மிக்ஸ்க்கு பதிலாக ரோஸ் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து ரோஸ் எசன்ஸ் அப்படின்ட்டுனே ஒன்று இருக்குது, அதை வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம்.
ஸோ அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் ஜாமுன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் ட்ரிங்க், ஹெல்த் ட்ரிங்க் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன்றுமே இல்லை, இது ஒரு மொக்க ரெசிபி தான். நம்ம வந்து பாலை நல்லா திரிய வச்சதுக்கப்புறமா கீழே வந்து தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து வைங்க. இதில் தான் வந்து நம்ம ஹெல்த் ட்ரிங்க் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து வெறுமனே சர்க்கரை போட்டு அதை நல்லா குடிச்சிடலாம். இந்த ட்ரிங்க் வந்து நம்ம கடையில் வாங்குகிற ப்ரோட்டீன் பவுடரு, ஹெல்த் ட்ரிங்க்கு, அது இதுன்னு ஏகப்பட்ட ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிருப்போம், ஏகப்பட்ட பவுடர்ஸ் வாங்கி சாப்பிட்ருப்போம், ஏகப்பட்ட டேப்லெட்ஸ் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை குடித்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஹெல்த்தி. இதில் வந்து நீங்கள் நாட்டு சக்கரை இல்லாட்டி ஒயிட் சுகர் எது வேணாலும் சேர்த்து குடிச்சிக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி குடிக்க பிடிக்கல அப்படின்னா நம்ம சர்பத் கலக்கி குடிப்போம்ல, அந்த மாதிரி கூட குடிச்சிக்கலாம். கொஞ்சோண்டு லெமன் அண்ட் சர்பத் மிக்ஸு இந்த தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டும் குடிச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன சொதப்பல் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜாமுனை வந்து ஜீராக்குள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் இல்லையா, 20 மினிட்ஸ் கழிச்சும் எடுத்து பார்த்தோம். பட் சரியாக வேகலையோ அப்படின்னு நினச்சி அப்படியே விட்டாச்சு. ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் வேகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. 40 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சு, நீங்களே பாருங்கள், பார்த்தீங்களா ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. சரி சொதப்பல் ஆயிடுச்சு, வீடியோவே அப்லோட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறமா தான் இதை வந்து சர்வ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆற விட்டோம் அப்படின்னா இது வந்து நிஜமாகவே ஹார்டன் ஆயிடுது. அதாவது சாதாரண பன்னீர் ஜாமுன் மாதிரி ஆயிடுது. என்ன ஷேப் மட்டும்தான் மாறிடுச்சு. டேஸ்ட் வந்து ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. சூப்பராக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணுங்கள்.